வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோ 5.1 ஹோம் தியேட்டர் எப்படி அசெம்பிள் பண்ணலாம் அப்படிங்க பற்றிய வீடியோ. லாஸ்ட்டு கிளாஸில் ஒரு அன்பாக்சிங் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். மார்க்கெட்லேயே ரொம்ப காம்பேக்டாக இருக்கக்கூடிய டிசைன் பண்ணி இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாடல் இந்த மாடல் மட்டும்தான். பொதுவாக 5.1 ஆம்பிளிஃபையர் அப்படின்னா சைஸ் எவ்வளோ பெருசு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவ்வளோ பெருசு தேவையில்லை. என்ன காரணம் அப்படின்னா இந்த பவர் ஆம்பிளிஃபையர் ரொம்ப காம்பேக்டாக வந்துடுது. நல்ல குவாலிட்டியான பவர் ஆம்பிளிஃபையர். உதாரணமாக 400 வாட்ஸ் பவர், லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் 50-50, அதாவது ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு சரவுண்ட் ரைட்டு 50-50, 200 வாட்ஸ், சப்புக்கு 100 வாட்ஸ், சென்டருக்கு 100 வாட்ஸ், பக்காவாக இருக்கும். 400 வாட்ஸ் அப்படிங்கிறது உண்மையாலுமே நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆம்பிளிஃபையர். இந்த போர்டோட காஸ்ட் 2500 ரூபா வரும். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும். ரொம்ப எளிமையான முறையில் சால்டரிங் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இந்த போர்டு இருக்கு இல்லையா? இந்த போர்டில் ஒரு என்லார்ஜ் வெர்ஷன் பார்க்கலாம். போர்டு இதான் போர்டு இருக்கும். கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி பார்க்கலாம். லைக் திஸ். இதான் போர்டு. ஓகேங்களா? இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டர்ஸ் இருக்குல்ல, ஒயிட் கலர் இருக்கு இல்லையா? இந்த கனெக்டர் வழியாக பாருங்கள், இந்த சாக்கெட் வரும் உங்களுக்கு. இந்த சாக்கெட் ஒரு பஞ்ச் எல்லாமே கம்ப்ளீட்டாக வரும் உங்களுக்கு. நல்ல 1² mm ஒயரில் இருக்கும். ஸ்பீக்கர் கொடுக்குற ஒயர் ஃபுல்லாகவே. ஸோ இதில் என்னென்ன இருக்கும் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது ஒரு அவுட்புட், இது ஒரு அவுட்புட், இது ஒன்று, மொத்தம் 6 அவுட்புட்டு. 5.1 அப்படின்னா 6 சேனல். இந்த இடத்துல இருக்குது சிக்னல் இன்புட் பாயிண்ட்டு. இந்த இடத்துல இருக்கக்கூடியது கெய்னர். 6 கண்ட்ரோல் இருக்குது. இதன் மூலிமா நமக்கு வர்ற சிக்னலோட கெயினை கொஞ்சம் கூட்டலாம், கொஞ்சம் குறைச்சிக்கலாம், தேவைக்கு பிறந்த மாதிரி. ஸோ ரீட்ஸிங் பிளேட்டில் இருக்குது. இதில் 4 ஐசி இருக்குது. ஒரு ஐசி 2 சேனல், இன்னொரு ஐசி 2 சேனல், இன்னொரு ஐசி 3ஆவது சேனல், இன்னொரு ஐசி 4ஆவது சேனல். 2 ஐசி பார் மானோ, 2 ஐசி பார் ஸ்டீரியோ அப்படி கொடுத்துருக்கு. காம்பேக்ட், வெரி காம்பேக்ட் கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வரக்கூடிய அடுத்த தலைமுறைகளுக்கு இதுதான் கம்ப்ளீட்டாக இருக்கும். இனிமேல் லீனியர் அப்படிங்கிற ஒரு பவர் சப்ளை கிட்டத்தட்ட இருக்காது. ஏன்னா எல்லா இம்போர்ட்டட் மாடல் எல்லாத்துலேயுமே கம்ப்ளீட்டாக கிளாஸ் டி அப்ளிகேஷன் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. சாதாரணமாக 2 போர்டு வந்துச்சு. வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ளே ஒரு 70 அல்லது 72 போர்டு இருக்குது கையில். அவ்வளோ போர்டு இருக்குது. ஏற்கனவே சம்மந்தமாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். கிளாஸ் டியில் A to Z எல்லா போர்டும் எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகே, நியூவாக எந்த போர்டு வந்தாலும் உடனே அதை உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம். இப்போது இந்த மாடல் இருக்கு இல்லையா? இங்கே தான் பவர் சப்ளை ப்ளஸ் மைனஸ் எவ்வளோ வோல்ட்டு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாடலோட பவர் என்ன? இந்த மாடலோட பவர் 400 வாட்ஸ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, CRT டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED டிவி, 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், UPS, இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் SMBS. என்ன கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்க முடியும். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆன்லைனில் படிக்கிறப்ப எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த டேட்டாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். யார் வேணால் சர்வீஸ் இன்ஜினியர் ஆகலாம். இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும். படிப்பு இருந்தால் நல்லது. ஓகேவா? படிப்பு இல்லைனாலும் இந்த தொழிலை கற்றுக்க முடியும். நல்ல சைன் பண்ணி மேலே வர முடியும். இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற இதில் ஃபீல்டுக்குள்ளே நம்ம வலிமையான ஃபீல்டாக இருக்குது. ஏன்னா இதில் நிறைய வீட்டில் எல்லாருமே நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது கம்ப்ளைண்ட் வருமா வராதுன்னா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் வரும். கம்ப்ளைண்ட் வராத மாதிரி எந்த ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டையுமே உருவாக்க முடியாது. அதுக்காக தான் சர்வீஸ் சென்டர், சர்வீஸ் மேனுவல், சர்க்யூட் டயக்ராம் எல்லாமே இருக்குது. காரணம் என்ன? அதுதான். அப்போ நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா ஆன்லைனில் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ இந்த போர்டு இருக்கு இல்லையா? இந்த போர்டு
இதில் வந்து 400 வாட்ஸ் பவர் அப்படின்னா மேக்ஸிமம் வாட்ஸ் ஆர்எம்எஸ் பவர் வந்து 400 வாட்ஸ். சரி, அப்படி இருக்கிறப்போ இதுக்கு நம்ம எந்த மாதிரி ஸ்பீக்கர்லாம் கொடுக்கணும்? இப்போது சப்பு சென்டர் எடுத்துக்கலாம். சப்பு அப்படின்னா இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் 10 இன்ச்சு சப்பு யூஸ் பண்ணலாம். அது எந்த கம்பெனி வேணாலும் சரி, ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வேண்டியதில்லை. நார்மலாக மார்க்கெட்டில் என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எத்தனை ஓம்ஸ் இருக்கணும்? 10 இன்ச்சு சப்பு சொல்லியாச்சு. எத்தனை ஓம்ஸ் இருக்கணும் அப்படின்னா, இப்போ 8 ஓம்ஸ் அப்படின்னா அந்த ஸ்பீக்கரில் எந்த வாட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோ அந்த வாட்ஸ் அவுட்புட் வரும். எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் இதனுடைய ஆம்பிளிஃபையருடைய பவர் கெயினை பொறுத்து. இப்போ 100 வாட்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன், 100 வாட்ஸ் அவுட்புட் வருமா அப்படின்னா இதில் மாடுலில் 100 வாட்ஸ் பவர். ஸோ இதில் இருக்கக்கூடிய சப்பு யூஸ் பண்ணும் பொழுது நீங்கள் 8 இன்ச்சு சப்பு யூஸ் பண்ணிங்கன்னா 1 வாட்ஸ் வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு பவர். அதே 8 இன்ச் அதே உங்களுக்கு 10 இன்ச்சு சப்புக்கு பதிலாக 8 ஓம்ஸுக்கு பதிலாக நீங்கள் 4 ஓம்ஸ் யூஸ் பண்ணலாம். 4 ஓம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி வாட்ஸ் வந்து எப்பவுமே அதிகமாக இருக்கும். இந்த அவுட்புட்டில் வந்து 3 ஓம்ஸ்லேருந்து 8 ஓம்ஸ் வரைக்கும் நீங்கள் சப்பு ஆட் பண்ணலாம். அடுத்தது சென்டருக்கு என்ன கொடுக்கலான்னா 6 இன்ச்சு மிட் ரேஞ்சு 6 இன்ச்சு மிட் ரேஞ்சு 8 ஓம்ஸில் 2 பேரல் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இல்லை ஒன்று தான் இருக்குது அப்படின்னா கூட யூஸ் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஒன்று யூஸ் பண்ணும்போது 8 ஓம்ஸ் இருக்கிற மாதிரி கொடுங்க. 2 பேரல் பண்ணிங்கன்னா அது 8 ஓம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா பேரல் பண்ணும்போது 4 ஓம்ஸாக மாறிடும் டோட்டல் இம்பிடன்ஸ். ஓகே, நல்ல அவுட்புட் நல்லாயிருக்கும், கிளாரிட்டி. தென் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு சரௌண்ட் லெஃப்ட்டு சரௌண்ட் ரைட்டுக்கு 8 இன்ச்சு நீங்கள் ஸ்பீக்கர் எனி கம்பெனி யூஸ் பண்ணலாம். ஸ்வீட் டோன் அப்படின்னு ஒரு கம்பெனி நல்லாயிருக்கும். நிறைய கம்பெனி நல்லாயிருக்கும், யாரையும் ப்ரொமோட் பண்ண வேண்டியதில்லை. பொதுவாக கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அப்போ என்ன ஓம்ஸ் எத்தனை இன்ச்சு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லிட்டோம். ஸோ அடுத்தது முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டால் பவர் சப்ளை. சரி, இப்போ இந்த சரௌண்ட் லெஃப்ட் ரைட் இருக்கு இல்லையா, அந்த சரௌண்ட் லெஃப்ட் ரைட் யூஸ் பண்ணுறதுக்கு நான் வீட்டில் ஒரு ஏரியா ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்குது, நான் இந்த போர்டு வாங்கி யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். பட்டு சரௌண்டு லெஃப்ட்டு ரைட் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் மார்க்கெட்டில் அப்படின்னு கேட்டால் நிறைய இருக்குது, நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஓகே, பட் அதுக்கு பதிலாக பாருங்கள், இந்த ஷாம்கான் அப்படிங்கிற கம்பெனியினுடைய ஒரு ஸ்பீக்கர் மெட்டல் கிரில் இருக்கும். இது வந்து மெட்டல் கிரில் இருக்கும். இதில் பின்னாடி ஒரு ஹேர் ஹோல்ஸ் இருக்கும், ப்ளஸ் டெர்மினல் ஸ்பீக்கர் டெர்மினல் இருக்கும். பாட்டமில் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு கிரிப்பு வர்றதுக்காக ஒரு ஸ்டிக்கர் ஒன்று உங்களுக்கு பாட்டம் ஹோல் ஸ்டிக்கர் இதில் இருக்குது. உட்டன் பாக்ஸ், ஓகேவா? 2 பாக்ஸ் வரும், 2 பாக்ஸ் வரும். இந்த 2 இருக்கும் பேர். இது 1050. மார்க்கெட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய புக்ஸெல் ஸ்பீக்கர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட வேலை, இம்போர்ட்டன்ட் போயிட்டிங்கன்னா ஏகப்பட்ட ரேட்டில் இருக்கும். அவ்வளோ வேண்டியதில்லை, ஓகேவா? ஸோ இந்த பேர் வந்து ஷூட்டபிள் 1050 வரும். இன்னும் நிறையா ஸ்பீக்கர்லாம் வர வேண்டியது இருக்குது. வரும்போது உங்களுக்கு நான் ஒவ்வொரு மாடலாக உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், ஓகேவா? தேவைப்படுறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம், ஓகேவா? சரி, இப்போது இந்த ஸ்பீக்கர் சொன்னேன் இல்லையா. அப்போ அடுத்தது பவர் சப்ளை. இதுக்கு என்ன பவர் சப்ளை கொடுக்கலாம்? என்ன பவர் சப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பவர் சப்ளை வந்து இதில் சப்ளை வோல்ட்டு 12 to 24 வோல்ட் கொடுக்கலாம். 12 to 24 வோல்ட். 12 வோல்ட் அப்படின்னா பாருங்கள், இந்த 12 வோல்ட்டு இது வந்து 10 ஆம்பியர். இது 12 வோல்ட் 10 ஆம்பியர் இது இருக்குது, வாங்கிக்கலாம். இது போதுமானது. சரி, இதனுடைய வாட்ஸு 400 வாட்ஸு. இந்த 1210 வாங்கினீங்கன்னா டோட்டல் 120 வாட்ஸாக இது மேக்ஸிமம் இது ரெஸ்பாண்ட் பண்ணும். அப்படின்னா என்னென்னா, இதில் வால்யூமை நீங்கள் குறைச்சி வச்சுருக்கணும், அதிகம் வைக்கக்கூடாது. வால்யூம் அதிகம் வச்சு கேட்போம் அப்படின்னா இந்த வாட்ஸுக்கு இது பவர் சப்ளை மேட்ச் ஆகாது. ஸோ உடனே என்ன, 12 வந்து 20 ஆம்பியர், 12 இது வந்து 20 ஆம்பியர் வித்து ஃபேனோடு இருக்கும், வித்து ஃபேனோடு இருக்கும்.
இல்லை இன்னும் கொஞ்சம் அவுட்புட் வேணும் அப்படின்னா பாருங்கள், இந்த 12 to 30 ஆம்பியர், இது வந்து 12 to 30 ஆம்பியர் எஸ்எம்பிஎஸ்னுடைய பெனிஃபிட் என்னென்னா, உங்கள் ஏரியாவில் உங்கள் வீட்டில் ஏசி வோல்ட்டு 90 வோல்ட் ஏசி வந்தாலும் சரி, 290 வோல்ட் ஏசி வந்தாலும் அவுட்புட்டில் வோல்ட்டு கான்ஸ்டண்ட்டாக வரும். இது நமக்கு அவசியம் தேவை. ஓகே, லீனியர் பவர் சப்ளையில் அப்படி வராது. ஓகேவா? அப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே 12 வோல்ட் பார்த்தோம். 12 வோல்ட்டில் 5 ஆம்பியர் இருக்குது, இதுக்கு சூட்டபிளே ஆகாது. 10 ஆம்பியர் ஓரளவுக்கு சமாளிக்கும். 20 ஆம்பியர் 30 ஆம்பியர் யூஸ் பண்ணும்போது இதனுடைய குவாலிட்டி பெர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்கும். ஓகேவா? இல்லை 24 வோல்ட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா யூஸ் பண்ணலாம். 24 வோல்ட்டு கூட யூஸ் பண்ணலாம். இப்போது 24 வோல்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா, 24 வோல்ட்டில் உங்களுக்கு இருக்குது பாருங்கள், இது 24 வோல்ட்டு, இது வந்து 24 வோல்ட்டு, இது வந்து 10 ஆம்பியர், இதுலேயே 5 ஆம்பியர் கூட இருக்குது. 24 வோல்ட் 5 ஆம்பியர், அப்போ இது டோட்டலாக 240 வாட்ஸ் இது இருக்குது. இல்லை 24 வோல்ட்லேயே 20 ஆம்பியர், இதுதான் மேட்சிங். 24 வோல்ட்டில் 20 ஆம்பியர் நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும், பெஸ்ட் ஒன். தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்குன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, சரி, இவ்வளோ பெரிய ஸ்பேஸில் இருக்குது, பிடிக்கும், எனக்கு இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா பாருங்கள், இந்த இடத்துல ஒன்று இருக்குது பாருங்கள், இது வந்து 12 வோல்ட் 24 வோல்ட், இது வந்து 24 வோல்ட்டு, இது வந்து 6 ஆம்பியர். 24 வோல்ட்டு 6 ஆம்பியர், இதுலேயே 24 வோல்ட் இருக்குது, 6 ஆம்பியர் 4 ஆம்பியர் இருக்குது. அது இல்லாமல் பாருங்கள், இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்கு இந்த மாதிரி 200 வாட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இது வந்து 6 ஆம்பியர் இருக்குது, 8 ஆம்பியர் இப்படியெல்லாம் இருக்குது, 10 ஆம்பியர் இருக்குது இதில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் 24 வோல்ட்டில். ஓகே, ஸோ இந்த மாதிரி காம்பேக்டாக இருக்குது, இதுவும் அவைலபிள் இருக்குது. தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். உங்களுடைய ஸ்பேஸ் கம்மியாக வேணும் அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ ஒரு பஞ்ச் ஆஃப் ஒயர் உங்களுக்கு வந்துடும். சரி, இப்போது என்ன பார்த்துருக்கோம், என்ன ஸ்பீக்கர் ஊஃபர் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கோம், ஓம்ஸ் எவ்வளோ கொடுக்கலான்னு சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய டைமென்ஷன் இருக்குது. அது வாய்ப்பு வரும்பொழுது உங்களுக்கு 1 by 1 உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இந்த போர்டு இருக்கு இல்லையா, இந்த போர்டுக்கு பவர் சப்ளை எவ்வளோ கொடுக்குன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ ஒரு பவர் கொடுத்து ப்ராக்டிக்கல் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கலாமா? இப்போ பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பவர் சப்ளை கூட பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு, இதில் ஃபுல்லாக கனெக்டர்ஸ் பாருங்கள். இது ஒரு ஸ்பீக்கர், இது ஒரு ஸ்பீக்கர், இது ஒரு ஸ்பீக்கர், இது ஒரு ஸ்பீக்கர், இதெல்லாம் 6 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதான் கனெக்ட் பண்ண போகிறீங்க. இந்த பஞ்ச் ஆஃப் ஒயர் வந்து இந்த போர்டோடு உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? பிரச்சனையே இல்லை, சால்ட்ரிங் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இதில் வந்து பவர் சப்ளை கொடுத்துருக்க ஒரு இண்டிகேட்டர் லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இதுதான் இன்புட் டெர்மினல்ஸ். இந்த இன்புட் டெர்மினல்ஸ் இருக்குது. இந்த இன்புட் டெர்மினல்ஸில் ஜஸ்ட் வந்து பாருங்கள், சைலண்ட் பின் ட்ராப் சைலண்டில் இருக்குது. பவர் சப்ளை கொடுத்துருக்கோம், போர்டுக்கு சப்ளை கொடுத்துருக்கோம், சிக்னல் இன்புட் எதுவும் கொடுக்கல, பின் ட்ராப் சைலண்ட் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார்க்கலாம். ஒரு சேனலா, இன்னொரு சேனல், ஓகே, இதெல்லாம் ஒரு ஒவ்வொரு சேனல். ஸோ எல்லா சேனல்லையும் என்ன வருது உங்களுக்கு, சிக்னல் இன்புட் கொடுத்தா ஆம்பிளிஃபை ஆகுது. முதல்ல இப்படி தான் நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு போர்டு வாங்கினோன்னே ஸ்பீக்கர் ஒயர் கனெக்ட் பண்ணிவிட்டு பயாசிங் வோல்ட் 12 வோல்ட் ஆர் 24 வோல்ட் கொடுத்துட்டு ஒவ்வொரு இன்புட்லேயும் ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மூலிமாவோ இல்லை நான் இப்போ தொட்ட மாதிரி தொட்டிங்கன்னா அந்த ஆடியோ வந்துச்சுன்னா பவர் ஆம்பிளிஃபையர் ஓகே. இப்போ இந்த போர்டு ரெடி பண்ணிவிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் மேக் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 5.1 ஹோம் தேட்டரை அசம்பிள் பண்ண போகிறோம். சரி, இப்போ சிக்னல் இன்புட் இது கொடுக்கணும் இல்லையா, இதுக்கு சிக்னல் இன்புட் கொடுக்கணுன்னு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இதுக்கு பாருங்கள், இது ஹெச்டி ரஸ் பாக்ஸ், ஆடியோ ரஸ் பாக்ஸ். இந்த பாக்ஸில் நீங்கள் வந்து ஸ்டீரியோ இன்புட் கொடுக்கலாம். பாருங்கள், ஒரு ஆக்சிலரி இன்புட் கொடுக்கலாம், இல்லையா கோஆக்சியல், இல்லைனா ஆப்டிக்கல் 1, 2 2 இருக்குது. இன்புட் கொடுக்கலாம். HDMI இதில் இல்லை. இதுக்கு ஒரு பவர் சப்ளை கொடுத்துட்டு நீங்கள் இன்புட் செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் 6 அவுட்புட் எடுக்கலாம். இந்த 6 அவுட்புட்டையும் ஒரு RCA கார்டு யூஸ் பண்ணி இந்த சிக்னல் இன்புட்டில் கொடுத்தீங்கன்னா
செட்டு உடனே 6 சேனல் டிரைவ் ஆக ஆரம்பிச்சிரும். இது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். சரி, இது வேண்டாம், வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் மார்க்கெட்டில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்குது. ஜி-ஸ்டார் கம்பெனியினுடைய ஒரு போர்டு. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அவுட்புட் ஒயர் எடுத்திருக்கேன். இதில் 6 அவுட்புட் வரும் 6 சேனலுக்கு. இது வந்து பவர் சப்ளை, இது வந்து பவர் சப்ளை, இது வந்து பவர் சப்ளை, இது வந்து சிக்னல் அவுட்புட்டு. இதில் இன்புட் என்னென்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த இன்புட்டை கொடுத்தோன்னா நம்ம என்ன பண்ணலாம், அவுட்புட்டை எடுக்கலாம். இந்த ஒயர் மூலிமா அவுட்புட் எடுக்கலாம். இப்போ இந்த ஒயரை இதோட கனெக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இதில் என்ன சிக்னல் கொடுக்கணும் ஆம்பிளிஃபை அந்த அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். பட் இந்த போர்டு வந்து தேவை. இந்த போர்டு இருந்தால் தான், இதுக்கு பேர் தான் டீகோடர்னு பேர். அதாவது 2 சேனல் கொடுத்தாலும் 6 சேனலாக அவுட்புட் கொண்டு வந்துடும். அந்த 2 சேனலுங்கிறது ஸ்டீரியோ இன்புட்டாக இருக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, பவர் ஆம்பிளிஃபையர் நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். 5.1 ஹோம் தியேட்டர். இந்த ஹோம் தியேட்டருக்கு அவுட்புட் சிக்னல் கொடுக்கணுன்னா என்ன வேணும், இந்த டீகோடர் தேவை. இந்த டீகோடர் இப்போ நான் பார்க்க போகிறோம். ஒரு ஜி-ஸ்டார் கம்பெனியுடைய ஆஃபரோடு வந்திருக்கக்கூடிய ஒரு டிவைஸ். இப்போ பார்க்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு போர்டு பாருங்கள், இந்த மாதிரி போர்டு. இந்த போர்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கேபினெட்டில் யார் வேணால் ஈஸியாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, யூசர் ஃப்ரெண்ட்லி. இப்போ இந்த வெறும் போர்டு இருந்து இதை அசம்பிள் பண்ணணுன்னா இதுக்கு இந்த கேபினெட் வாங்கி இது கனெக்ஷன் கொடுத்து டைம் ஆகும். அவுட்புட் வருதா இல்லையான்னு செக் பண்ணணும். ஒரு ஒயர் மாற்றி கொடுத்தாலும் ஃபெயிலியர் ஆயிரும். இதெல்லாம் வரும் இல்லையா? இதெல்லாம் வராமல் காம்பேக்டாக கம்பெனிக்காரங்களே ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து கோஆக்சியல் இன்புட் கொடுக்கலாம், ஆப்டிக்கல் இன்புட் கொடுக்கலாம், HDMI ஆர்க் இன்புட் கொடுக்கலாம். கொடுத்தா இந்த அவுட்புட்டில் இந்த மாதிரி 6 சேனல் பிரிஞ்சிடும். இந்த அவுட்புட்டில் வரக்கூடியது வந்து உங்களுக்கு ஒரு டால்பி டிஜிட்டல் அவுட்புட் பக்கா அவுட்புட் வரும். இல்லை ஒரு புரலாஜிக் 2ல் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ஆக்சிலரி இருக்குது. அது நம்ம ஒரு இன்புட் 2 சேனல் இன்புட் கொடுத்து 5.1 புரலாஜிக் 2வாக எடுத்துக்கலாம். காம்பேக்டாக இருக்குது. இந்த யூனிட்டோட இந்த பவர் சப்ளை 2.5 ஆம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அடாப்டர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, இல்லை ஃப்ரீயாக வந்துடும். இது இல்லாமல் ஒரு நல்ல ஒரு HDMI கேபிள் ஒன்று 1.5 மீட்டர் வரும். நல்ல குவாலிட்டியான ஒரு ஃப்ரீயாக வந்துடும். கூடவே ஒரு ஆப்டிக்கல் கேபிள் பக்காவாக வந்துடும். 2 3RCA கனெக்டர் வந்து 2 கனெக்டர் உங்களுக்கு இதில் ஃபுல்லாக வரும் பேக்கெட். டோட்டலாக இந்த செட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். டோட்டல் காஸ்ட் இந்த அடாப்டர் ப்ளஸ் இந்த யூனிட், டிரைவ் யூனிட்டு, டீகோடர் இதெல்லாம் சேர்த்து 2750 ரூபா வரும். தேவைப்படுறவங்க இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு வரும். ஏன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். அதனால் பழைய ஹோம் தியேட்டர் ஏதாவது இருந்தாலும் நாம் இதை யூஸ் பண்ணால் போதும். இப்போ லாஸ்ட் கிளாஸில் சொன்னேன் இல்லையா, ஒரு 5.1 கிளாஸ் டி 400 வாட்ஸ் பவர், அதுக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு நமக்கு இது சிம்பிளாக இது வேணும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிஆர்டி டிவியில் வர்ற 2 சேனல் ஆடியோ அதை கூட நம்ம என்ன பண்ணலாம், புரலாஜிக் 2 5.1 சேனலாக நம்மளால் கேட்க முடியும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோடு இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.